So the bleach and washing is the same. Yes, ma'am. Isn't it hard for their hands? Yes, ma'am. They use hard water. Yeah, but I mean it's the bleach Yes, ma'am. is They are no used good. to. They are used to of it. Okay, okay. Tjena. Hur gick det där då? Bärare. I said you can walk yourself to Leia, but then he came. So. She's angry. You have to go home. But you can't do as they please all the time. No, you have to sometimes tell. Ja, men gå ner, du har ju egna ben att gå med. Kom ner då. Ja, men gå ner. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பரசு. இன்று பாந்தினி வகுப்பின் முதல் பாடம். பாந்தினி என்பது இந்திய நாட்டின் பாரம்பரியமிக்க ஒரு கலை. இன்றளவிலும் இந்தியா முழுவதும் பரவலாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு தொழில். பாந்தினி தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் காத்திருக்கும் மாணவர்களான உங்களுக்கு பாந்தினியின் அருமை பெருமைகளை விளக்குவதுடன் பாந்தினி தொழில்நுட்பம் தொடரான முதல் பாடத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். பாந்தினி தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை துணியில் கட்டுதல். ஆம், துணியில் டிசைன்களை உருவாக்கும் பல வகையான தொழில்நுட்பங்களில் பாந்தினி தொழில்நுட்பமும் ஒன்று. இந்த பாந்தினி தொழில்நுட்பத்தை நாம் தேர்ந்தெடுத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் இது மிக எளிமையான வகையில் மிகவும் அற்புதமான டிசைன்களை துணியில் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். பல நூறு ஆண்டுகளாக இந்தியாவில் தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கும் ஒரு தொழில்நுட்பம். இதற்கு அடிப்படை பொதுவாக நமது பகுதிகளில் வீடுகளில் மல்லிகை பூ கட்டுதல் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதனுடைய நுட்பமே இதனுடைய நுட்பம். மல்லிகை பூ கட்டும் பொழுது மல்லிகை பூவை வாழை நாரிலோ அல்லது காட்டன் நூலிலோ நாம் கட்டுகிறோம். அதே போல துணியை கட்டி, துணியை ஒரு சரடாலோ அல்லது எலாஸ்டிக் டொயினாலோ அல்லது காட்டன் நூலினாலோ கட்டி உருவாக்கப்படும் டிசைன்கள் உருவாக்கப்படும் நுட்பமே பாந்தினி எனப்படுவதாகும். பாந்தினி தொழில்நுட்பத்தில் பல்வேறு வகையான டிசைன்களை நம்மால் உருவாக்க இயலும். நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான டிசைன்களை நாம் உருவாக்க முடியும். நேர்த்தியாக உருவாக்கப்படும் டிசைன்களுக்கும் மார்க்கெட் எப்பொழுதும் உண்டு. ஆம், சாதாரண கைக்குட்டையிலிருந்து மகளிர் பயன்படுத்தும் உடைகள், ஆடவர் பயன்படுத்தும் உடைகள் என எண்ணிக்கையில் அடங்கா உடைகளில் இந்த டிசைன்களை நம்மால் உருவாக்க முடியும். நுழைவாயிலில் போடும் ஸ்கிரீன், பெட் ஸ்ப்ரெட், நாம் பயன்படுத்தும் டவல் போன்ற பலதரப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களில் இந்த டிசைன்களை நாம் உருவாக்க முடியும். நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி டிசைன்களை நேர்த்தியாக உருவாக்குகிறோமோ அந்த அளவுக்கு இது மார்க்கெட்டில் விலை மதிப்பை பெறும். குறிப்பாக நாம் இங்கு பார்க்கவிருப்பது காட்டன் சுடிதார் மெட்டீரியல் தயாரிப்பது குறித்தும் காட்டன் சேலை தயாரிப்பது குறித்தும் ஆகிய இரண்டு தொழில்நுட்பங்களை முதலில் நாம் பார்க்க போகிறோம். காட்டன் துணி என்பது இரண்டு வகைகளில் தயாரிக்கப்படுகிறது. ஒன்று கைத்தறியின் மூலமாக நெசவு செய்யப்படுகிறது, இன்னொன்று விசைத்தறியின் மூலமாக நெசவு செய்யப்படுகிறது. நாம் இங்கு முதலில் பார்க்கவிருப்பது விசைத்தறி மூலமாக தயார் செய்யப்படும் காட்டன் துணிகளில் பாந்தினி தொழில்நுட்பத்தை உருவாக்குவது குறித்து. விசைத்தறிகளில் உருவாக்கப்படும் காட்டன் துணிகளில்
காட்டனில் பல வகை துணிகள் உருவாக்கப்பட்டாலும் காட்டன் சுடிதார் மெட்டீரியலுக்கு எந்த வகை சரியாக பொருந்தும் என்பதை அறிந்து அந்த வகையான துணிகளில் இந்த நுட்பத்தை கொடுக்கும் யுக்தியை நாம் காண்போம். பொதுவாக சுடிதார் மெட்டீரியலுக்கு பயன்படுத்தும் காட்டன் வகை 40s என்பதாகும். 40s என்பது அந்த துணியின் குறுக்கும் நெடுக்கும் உள்ள நூல்களின் எண்ணம் என்று கொள்ளலாம். யான் கவுண்ட், ஆங்கிலத்தில் யான் கவுண்ட் என்று சொல்வார்கள். 40s என்பது பொருத்தமான ஒரு துணி வகை. இந்த துணி வகைகள் நாம் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் தயாரிப்பது சாலச் சிறந்தது. டாப்பிற்கும் பேண்டிற்கும் 40s என்று வைத்துக் கொண்டோமானால் துப்பட்டாவிற்கு 30s என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30s என்பது 40s விட சற்று எடை குறைந்த ஒரு வகையாகும். சரி, இந்த விசைத்தறியில் தயாராகும் காட்டன் துணி என்பது எப்படி அழைக்கப்படுகிறது? விசைத்தறியில் தயாராகும் காட்டன் துணியை நாம் பொதுவாக காடா துணி என்று நாம் பேச்சு வழக்கில் கூறுகிறோம். ஆங்கிலத்தில் கிரே கிளாத் என்று கூறுவார்கள். அந்த காடா துணி முதலில் தறியிலிருந்து வெளிவரக்கூடிய காட்டன் துணி கிரே ஸ்டேஜ், அதாவது காடா நிலையில் இருக்கும். அந்த காடா நிலையில் இருக்கும் துணியை நாம் விலைக்கு வாங்கி உள்ளூரில் இருக்கும் சலவைக்காரரிடம் சலவைக்கு கொடுத்து அவர் முதலில் அந்த காடா துணியை பாயிலிங் செய்வார், கொதிக்க வைப்பார். அதற்கு உண்டான கெமிக்கல்களை பயன்படுத்தி கொதிக்க வைப்பார். அதற்கு ஆங்கிலத்தில் பாயிலிங் என்று நாம் சொல்லுகிறோம். பாயிலிங் வேலை முடிந்த பிறகு அதனை ப்ளீச்சிங் செய்வார், சலவை என்று சொல்வார். சலவையில் 2 வகை உண்டு. ஒன்று அரை சலவை, இன்னொன்று முழு சலவை. அரை சலவை என்பது பாதி வெள்ளை, முழு சலவை என்பது முழு வெள்ளை. நாம் பாந்தினி நுட்பம் தொழில்நுட்பம் கொடுப்பதற்கு தயாரிக்கப்படும் துணிக்கு முழு வெள்ளை சலவை நாம் செய்ய வேண்டும். சலவைக்காரரிடம் தெளிவாக சொல்லிவிட்டோம் என்றால் அவர் முழு சலவை கொடுத்து முழு சலவை செய்து துணியை நம்மிடம் ஒப்படைப்பார். அதற்கு பிறகு அந்த துணியில் நாம் டிசைனிங் வேலைகளை உருவாக்க வேண்டும். டிசைனிங் என்பது பாந்தினி டிசைனை துணியில் உருவாக்குவதற்கு முன்பு துணியில் செய்யப்படும் வேலை. அதாவது ஒரு டாப் அல்லது பேண்ட் அல்லது துப்பட்டா என்று எடுத்துக்கொண்டால் எந்தெந்த இடங்களில் பாந்தினி டிசைன் வர வேண்டும் என்பதை நாம் அனுமானித்து அதற்கு உண்டான ஸ்கிரீன்களை தயார் செய்து, ஸ்கிரீன் என்றால் ஸ்கிரீன் பிரிண்டிங், பிளாக் பிரிண்டிங் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு பெரிய ஸ்கிரீன் எதுவும் நாம் செய்ய வேண்டியதில்லை. சாதாரண டிராயிங் சார்ட்டிலேயே நாம் ஸ்கிரீன்களை உருவாக்க முடியும். தொழில் ரீதியாக ப்ரொடக்ஷன் நாம் அதிகமாக செய்யும் பொழுது வேக்ஸ் பேப்பரில் அதை நாம் கன்வெர்ட் செய்யலாம். அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு அதற்குண்டான அனைத்து நுட்பங்களும் கற்றுத்தரப்படும். ஆரம்ப கட்டத்தில் மாதிரிகளை தயாரிக்கும் போது, அதாவது சாம்பிள்ஸ் என்று நாம் சொல்வோம் இல்லையா, கடைக்காரரிடம் ஆர்டர் பெறுவதற்காக நாம் சாம்பிள்ஸ் தயாரிக்கும் பொழுது டிராயிங் சார்ட்டிலேயே நாம் ஸ்கிரீன் செய்தால் போதுமானது. டிராயிங் சார்ட்டில் தயாரிக்கப்பட்ட டிசைன்களை காட்டன் துணிக்கு, அதாவது ஒரு டாப்பிற்கோ துப்பட்டாவிற்கோ கன்வெர்ட் செய்து டிசைன்களை துணிக்கு மாற்றி அந்த டிசைன்களை துணியில் பதிய வைத்து அதற்கு பிறகு சரடை வைத்தோ அல்லது காட்டன் நூலை வைத்தோ அல்லது எலாஸ்டிக் டொயின் வைத்தோ கட்டி நாம் வண்ணத்தில் முக்கி எடுக்கும் பொழுது நமக்கு பாந்தினி டிசைன் அதில் கிடைக்கும். இப்பொழுது முதல் வகுப்பில் எளிமையான முறையில் நான் அனைத்தையும் சொல்லிவிட்டாலும் காட்டன் துணி நாம் விலைக்கு வாங்குவதிலிருந்து சாயத்தில் முக்கி எடுப்பது வரை ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒவ்வொரு பாடப்பகுதி உண்டு. அதை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக காண்போம். இப்படியாக சாயத்தில் முக்கி எடுத்து நிழலில் உலர்த்தி அந்த கட்டுகளை நாம் அவிழ்த்தோமானால் அதில் கிடைப்பது பாந்தினி டிசைன். இந்த பாந்தினி தொழில்நுட்பம் என்பது மிக உயரிய தொழில்நுட்பம். இதை மிக எளிமையாகவும் செய்ய முடியும். அதே சமயத்தில் நம்முடைய இந்த கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய உருவாக்கக்கூடிய திறனை பயன்படுத்தி பல அற்புதமான டிசைன்களை உருவாக்க முடியும். அதாவது உதாரணத்திற்கு பாந்தினி தொழில்நுட்பம் கொடுத்து தயாரிக்கப்பட்ட ஒரு காட்டன் சுடிதார் மெட்டீரியலை உள்ளூர் மார்க்கெட்டிலும், அதாவது நாம் இப்பொழுது வசிக்கக்கூடிய
இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கடையிலும் விற்க முடியும். அதே சமயத்தில் லீடிங் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய டாப் சிட்டிஸ், மிகப்பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷோரூம்களிலும் பாந்தினி டிசைன்கள் கொடுக்கப்பட்ட சுடிதார் மெட்டீரியலையோ காட்டன் சேலைகளையோ நம்மால் விற்பனை செய்ய முடியும். இன்று முதல் வகுப்பு அறிமுக வகுப்பு என்பதால் பாந்தினி தொழில்நுட்பம் பற்றிய செய்திகளை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்த்தியாகவும் நாம் பாடப்பகுதிகளை கற்க துவங்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.